நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டாமல் செய்வேங்க சார் நான். அப்படியா? அப்படிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேலை எடுத்தீங்க, ஒருவேளை இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கலட்டா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களே, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கிடைக்குங்க சார், நம்பிக்கை இருக்குங்க சார். சார் கம்மிங் சார். வாங்க சார். சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். உட்காருங்க. உங்கள் பேர் சார்? தேங்க்யூ சார். என் பேர் வந்து எஸ் பாலு மகேந்திரன் சார். எஸ் பாலு மகேந்திரனா? ஆமாம் சார். உங்கள் பேருக்கான விளக்கம் என்னங்க? பாலு மகேந்திரன், இது ஒரு ஃபெமிலியரான டேரக்டரோட பேர் இல்லை? ஆமாங்க சார். ஓகே, அதனால தான் வச்சாங்களா? இருக்கலாங்க சார். இருக்கலாமா? ஆமாங்க சார். ஓகே, சரி, ரைட்டு. அவர் ஏற்கனவே ஏதாவது படம் சொல்ல முடியுமா? சார் அவர் வந்து மே மாதம் 1939 இலங்கை மட்டக்களப்பில் பிறந்தாருங்க சார். அவர் வந்து இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் இருந்திருக்காருங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1977 அவருடைய முதல் படம் கன்னட மொழியில் கோகிலான்ற படம் சார். அப்புறம் 1978 அவர் இயக்குன முதல் தமிழ் படம் வந்து அழியாத கோலங்கள். முதல் தமிழ் படம் அழியாத கோலங்கள். ஆமாங்க சார். இது இல்லாமல் சிறந்த படத்துக்கான தேசிய விருது 3 முறை வாங்கியிருக்காருங்க சார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2014 சென்னையில் மாரடைப்பாக இறந்துட்டாருங்க சார். ஓ சூப்பர், பரவாயில்ல. எல்லா டேட்டும் அவரை பற்றி அப் டு டேட் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். சரி, ஓகே. உங்களுடைய டேட் அப்புறம் சொல்லுங்கள். 11/04/97 சார். சரி, ரைட். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்கள் சார். 24/13/93/06/04/73. ஓகே சார். இப்போ எம்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? சார் நான் எக்ஸாமினர் ரீடர் அப்ளை பண்ணியிருக்கேன், ஓயோக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். இப்போ எக்ஸாமினர் ரீடருக்காக இன்டர்வியூக்காக வந்துருக்கேன் சார். சரி, ரைட், ஓகே. சரிங்க சார். உங்களுடைய மாவட்டங்க? நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் சார். விழுப்புரமா? ஆமாங்க சார். ஓகே. பாலு மகேந்திரன் உங்கள் நேம் இல்லையா? ஆமாங்க சார். சரி, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சார். சார் என்னுடைய பேர் வந்து எஸ் பாலு மகேந்திரன். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் திண்டிவனம்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேங்க சார். நான் வந்து 12வது படிச்சிருக்கேன். 12வது பார்த்தீங்கன்னா வால்டர்ஸ் கடை ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டிவனத்தில் படிச்சிருக்கேன். ஓகே. என்ன மேஜர் படிச்சிங்க? 12வது தான் சார் படிச்சிருக்கேன். இல்லை, மேஜர் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க? தமிழ் மீடியம் தான் சார். மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஆமாம் சார். சரி, ரைட்டு. ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கா? கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவு இருக்குங்க சார். ஓரளவுக்கு இருக்குது. அதில் எதாவது அடிஷ்னலாக கோர்ஸ் மாதிரி பண்ணீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். அல்ல. இப்போ எக்ஸாமினர் வரலாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்போது நீங்கள் ஓரளவுக்கு ஏதாவது டைப்பிங் அது மாதிரி பண்ணுவீங்களா? டைப்பிங் சொல்லி கற்றுக்குவோம் சார். கற்றுப்பீங்க. ஆமாம் சார். ஓகே. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு 3 அரசியல் ஆளுமைகளை சொல்லுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 3 அரசியல் ஆளுமைகள். அரசியல் ஆளுமைகளா சார்? செஞ்சி KS மஸ்தான் சார். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் சார். மாண்புமிகு அமைச்சர் கா பொன்முடி. ஓகே. இன்னொருத்தர் வந்து மாண்புமிகு அமைச்சர் எஸ் தரணிவேந்தன் ஐயா அவர்கள். சரிங்க, ஓகே. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு 3 டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லுங்கள் சார். டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டைங்க சார். அப்புறம் வீடூர் டேம் இருக்குங்க சார். அப்புறம் சரி, ஓகே. சரி, இப்போ கோர்ட்டில் ஏரிங்க சார். என்னங்க? ஊசுடு ஏரி. ஊசுடு பறவைகள் சார் 2015 தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. உங்களுக்கு ரோல் மாடல்னு யாராவது இருக்காங்களா? எனக்கு ரோல் மாடல் வந்து எங்கள் வீட்டார் இருக்காங்க தான் சார். எங்கள் வீட்டார் இருக்கவங்க தாங்க சார். வீட்டில் அதான் இருக்கிறவங்க யார்? எங்கள் அண்ணன் இருக்காருங்க சார். அண்ணனா? என்ன காரணம்? அவரு கவர்மெண்ட் ஜாப் போலீஸாக இருக்காருங்க சார். போலீஸாக இருக்காங்க. அதனால அவர் மாதிரி ஆகணும்னு நினச்சிங்களா? அவர் மாதிரி போலீஸ் ஆகணும்னு நினச்சிங்களா? இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு? நானும் கவர்மெண்ட் ஜாப் போகணும். கவர்மெண்ட் ஜாப் போகணும். எனி கவர்மெண்ட் ஜாப். ஏன் நீங்கள் +2க்கு அப்புறம் கண்டினியூஸாக படிக்காமல் போனீங்க? அப்போது வீட்டு சூழ்நிலை படிக்க முடியல சார். வீட்டு சூழ்நிலை குடும்ப கஷ்டம், அதனால் படிக்க முடியல. ஓகே. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணீங்க?
ஷூ கம்பெனியில் மிஷின் டெக்னீஷியனாக இருந்தாருங்க சார். ஷூ கம்பெனியா? ஆமாம் சார். கம்பெனி பேருங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சிஎஃப்டின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எந்த ஏரியாவிலங்க? கிண்டி, சென்னை. கிண்டியில்? ஆமாம் சார். சரி, ரைட்டு. இப்போ எப்போ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து கடந்த 2 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். பிப்ரவரி மாதத்தோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேங்க சார். எக்ஸாம் ஏன் ரிசைன் பண்ணீங்க? அது பார்த்தீங்கன்னா போர்ட் எக்ஸாமில் எனக்கு நல்ல ஸ்கோர் வந்துருச்சு சார். மேற்கொண்டு இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். இப்போ இதில் ரிசல்ட் வந்ததுனாலேயே ரிசைன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே, அப்படின்னா உங்கள் மனசு சங்கடப்படலாம், இருந்தாலும் கேட்குறேன். சார். ஒருவேளை இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கலட்டா? அந்த வேலையை வேறு ரிசைன் பண்ணிட்டீங்களே, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கிடைக்கும் சார். நம்பிக்கை இருக்குது சார். நம்பி தானே சார் எல்லாத்தையும் பண்ணுறேன். நம்பிக்கை தான் சார் எல்லாமே. சார், நம்பிக்கையோட கிடைக்கும்னு நினச்சி தான் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்காமா. ஓகே, ஒரு வேளை கிடைக்கலன்னா திரும்ப முயற்சி பண்ணுவோம் சார். எதுக்கு? எல்லாத்தையும் ப்ரைவேட் வேலைக்கா இல்லை மறுபடியும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவோம் சார். மறுபடியும் கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணுவீங்க? ஓகே, உங்களோட ஏஜ் என்ன இருக்குங்க? இப்போ எனக்கு வந்து 28 சார். 28? ஆமாம் சார். ஓகே, இப்போ இந்த 2025ல் சார் ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சபதம் ஏற்பாங்க. ஆமாம் சார். அப்படி ஏதாவது ஏற்றது உண்டா? இருக்குங்க சார். என்ன ஏற்றீங்க? 2025ல் கவர்மெண்ட் வேலை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஓ, ஆமாம் சார். அதுதான் யோசிச்சு நான் பார்த்துட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருக்கேன் சார். கிரேட். ஓகேங்க, இப்போ ரீசெண்டான இஷ்யூஸில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்காக வர மொபைல் கால்ஸால் ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்குது. ஆமாம் சார். ஸோ இது மூலமாகவும் இப்போது கோர்ட்டுக்கு வேலைப்பளு அதிகரிச்சிருது. என்ன ரீசன்னா, அவங்களுக்கு கேசஸ் அதிகமாக வருது. ஆமாம் சார். அப்போ இந்த ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களால் ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அதனுடைய விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இல்லைங்க சார். அதனாலே இந்த பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்க சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தாலே இந்த விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க சார். அவங்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் 1930 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க சார். கரெக்ட், சூப்பர். அந்த ஹெல்ப்லைன் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் கால் தான் சார் ஃபஸ்ட்டு வரும். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் உங்கள் ஓடிபி ராங் கால் வந்துச்சுன்னா யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்தால் சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க சார். சூப்பர். ஓகே, ஃபைனலாக ஒரு கொஷின் பாலு. சரிங்க சார். உங்களுடைய எந்த கேரக்டருக்காக நாங்கள் வேலை கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? சார் எந்த கேரக்டர்னா நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டாமல் செய்வேங்க சார் நான். அப்படியா? அப்படிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏன் எடுத்தீங்க சார்? பொருள் டேபிள் மேலே வந்து கீழே வந்துடுச்சுங்க சார். அதை எடுத்து வைக்க வேண்டியது என்னோடய வேலைங்க சார். சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ சார்.